What is forced vibration? Give the theory of forced oscillation. So இதான் அந்த diagram F sin PT. So இது equation எப்படின்னு பார்க்க போறோம். So restoring force equal to minus ky. So இங்க k என்றது வந்து restoring constant. Frictional force equal to minus r dy by dt. இதில் r என்றது வந்து frictional constant. External periodic force equal to F sin PT. இப்போ இங்கே F என்றது force, P என்றது angular frequency. ஸோ இப்போ நம்ம total force கண்டுபிடிக்கணும், அதாவது net force. F dash is equal into minus ky minus r dy by dt plus F sin PT. இதுதான் first equation. So F is equal into mass into acceleration. So F is equal into md square y by dt square. Equation 2. So this is the second equation. So equation 2 in 1 substitute பண்ண போறோம். அப்போ md square y by dt square equal to minus ky minus r dy by dt plus F sin PT. ஸோ இது more or less போன சம் மாதிரி தான் வரும், ஆனால் இந்த எக்ஸ்ட்ராவாக இதுக்கு பதிலாக நம்ம அங்கே வேறு ஈக்குவேஷன் போடுவோம். ஸோ md square y by dt square நெகட்டிவில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் கொண்டு வந்துருப்போம் ப்ளஸ் r dy by dt plus ky equal to F sin PT. Third equation இப்போ divided by m d square y by dt square plus r by m dy by dt plus k by m y equal to F by m sin PT. இப்போ நம்ம அசியூம் பண்ண போகிறோம் so r by m equal to 2b, k by m equal to w square, f by m is equal into f. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிஃபோர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். d square y by dt square plus 2b dy by dt plus w square y equal to f sin PT. Fourth equation differential shading equation 4. So y is equal into a sin PT minus theta. So இந்த a என்றது வந்து steady amplitude of vibration, theta என்றது angle. So இந்த fifth equation differentiate பண்ணுறாங்க with respect to time. Equation 5 with respect to time. So dy by dt is equal into ap cos. So cos sin வந்து cos மாறிடும், pt minus theta. So differentiate பண்ணும்போது second differentiate பண்ணும்போது ap square ஆயிடும், cos வந்து திருப்பி sin மாறிடும், negative sign. dt square equal to minus ap square sin of pt minus theta. So இந்த y dy by dt d square by dt square இது எல்லாத்தையுமே fourth equationல substitute பண்ண போகிறோம்.
substituting y dy by dt d square y by dt square in 4 and f sin pt is equal to f sin pt minus theta plus theta. ஸோ இதில் வந்து எல்லா ஈக்குவேஷன்லேயும் வந்து தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. பட் எஃப் சைன் பிக்கு மட்டும் நம்ம இதில் ஸோ மைனஸ் தீட்டாவும் ஆட் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் தீட்டா. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும்ல. ஸோ அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மைனஸ் ஏபி ஸ்கொயர் சைன் ஆஃப் பிடி மைனஸ் தீட்டா ப்ளஸ் 2bap cos pt minus theta plus omega square a sin pt minus theta equal to f sin of pt minus theta plus theta. ஓகேவா? இப்போ நம்ம இதில் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ காமனாக இருக்கிறத ஒன்றா எடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து w ஸ்கொயர் இங்கே வந்து ஏ. ஸோ ஏவை காமனாக எடுத்துட்டோன்னா இங்கே ரெண்டு இடத்துலையுமே ஏ இருக்குது. சைன் பிடி மைனஸ் தீட்டா இது ரெண்டுமே காமனாக இருக்குது. ஸோ அப்போ இதை காமனாக எடுத்துட்டா பி ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒன்று வந்துடும். ஸோ ஏ சைன் இதெல்லாம் காமனாக வந்துடுறதுனால நம்ம ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கலாம். அந்த மாதிரி எதெல்லாம் சேமாக இருக்குது அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ ஏ ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் sin of pt minus theta plus இது வந்து சிங்கிள் தான். ஸோ 2ba p cos of pt minus theta plus இல்லை. ஸோ ஈக்குவல் டு f sin. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை இது கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு எஃப் சைன் பிடி மைனஸ் தீட்டா. இப்போ இது வந்து காஸாக மாறிடும். ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மாறணும். இந்த சைன் தீட்டா இருக்கிறதுல காஸ் பிடி மைனஸ் தீட்டா, பேக்கில் இருக்கிறது சைன் தீட்டா. அப்படியே ஃபஸ்ட்டு எப்படி போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் அப்படியே. நெக்ஸ்ட்டு ஏ ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா. இது 8th ஈக்குவேஷன். 2bap ஈக்குவல் டு எஃப் சைன் தீட்டா 9th ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறோம். So a square omega square minus p square the whole square plus 2 square b square a square p square equal to f square cos square theta plus f square sin square theta. So next வந்து a square இப்போ cos square sin square theta plus cos square theta is equal into 1. ஸோ அந்த பக்கம் f ஸ்கொயரை வந்து நம்ம காமனாக எடுத்தோம். இந்த பக்கம் அதுக்குள்ள f ஸ்கொயர் காமனாக எடுத்தோம்னா cos square plus sin square thetaன்னு வந்துடும். ஸோ a square omega square minus p square the whole square plus 4b square a square p square equal to f காமனாக எடுத்துட்டா cos square theta plus sin square theta. ஸோ இது ரெண்டும் வந்து 1 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போது a square omega square minus p square e plus 4b square a square p square equal to f square. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் வந்து a ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ அது வெளியே எடுக்கிறோம். a ஸ்கொயர் omega square minus p square the whole square plus 4b square p square equal to f square. See இதில் வந்து நீங்கள்
இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடுவேன் அப்படின்னா கூட நடுவில் 1 ஸ்டெப்ஸ் 2 ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். divided by w square minus p square whole square plus 4b square p square. ஸோ இந்த a ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுக்கிறாங்க. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது கீழே டிவைடில் தான் வரும். ஸோ f ஸ்கொயர் இந்த மீதி இருக்கிறத கீழே எடுத்து எழுதிடுறாங்க. ஸோ நீங்கள் 2 வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். பிகாஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படித்த மாதிரி தான் இதுவும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட், இந்த ஈக்குவேஷனுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். a is equal into, ஸோ இப்போ a ஸ்கொயர் இருக்குது, அப்போது ரூட்டும் ஸ்கொயர். சப்போஸ் இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம ரூட் போடுறோன்னா இந்த ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதுக்கு ரூட் போட்டோன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ கீழே இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ரூட் போடுறோம். f ஸ்கொயர் f divided by root of w square minus p square the whole square plus 4b square p square. நாம் இப்போ ஆம்ப்ளிடியூடுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள், அதாவது டீட்டாக்கு எப்படி வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ டிவைடிங் ஈக்குவேஷன் 9/10. ஸோ நம்ம இங்கே முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல, f sin theta divided by f cos theta equal to 2BAP divided by 4 divided by a omega square minus p square. ஸோ இந்த a இந்த கேன்சல் ஆகிடும், f கேன்சல் ஆகிடும். sin theta by cos theta வந்து tan theta மாறிடும். ஸோ tan theta is equal into 2BP divided by w square minus p square. theta is equal to இந்த பக்கம் போடும்போது tan இன்வர்ஸாக மாறிடும். tan inverse 2BP divided by omega square minus p square. ஸோ இது 11th ஈக்குவேஷன். இப்போ இதில் கேசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் 1 வந்து p வந்து லெஸ் தேன் ஆங்குலர் வெலாசிட்டி, அதாவது ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஏவோடைய வேல்யூ a is equal into, அப்போ இங்கே p is equal to 0 கண்டிஷன், a is equal into f divided by ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்ல, a is equal into, இப்போ இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபைனலாக கண்டுபிடிச்சோம்ல theta is equal into. ஸோ இந்த 2 ஃபார்முலாவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து p is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் w ஸ்கொயர் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0. அப்போ a is equal into f by w square equal to constant. Next theta is equal into tan inverse 2BP divided by omega square p square. இங்கேயும் p equal to 0 substitute பண்ணால் theta is equal into tan inverse of 0 equal to 0. ஸோ இந்த மாதிரி theta is equal to 0, a is equal into f w square equal to constant. ஸோ இந்த ஈக்குவேஷன், இந்த கேஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆம்ப்ளிடியூட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட் இண்டிபெண்ட் ஆஃப் ஸோ இதுக்கும் சம்மந்தம், ஆம்ப்ளிடியூடுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் 2 is equal into ஒமேகா அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ a is equal into f divided by root of w square minus w square whole square plus 4b square omega square. அப்போ இது வந்து 0 மாறிடும். equal to f divided by 2bp. ஸோ இதில் வந்து நம்ம f is equal into f by m எடுப்போம். 2b is equal into r by m, p is equal into omega.
இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ f/m divided by r/m into omega. ஸோ m கேன்சல் பண்ணிடணும். இப்போ f divided by rw. நெக்ஸ்ட் வந்து தீட்டா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் இன்ட்டு tan inverse of 2bp divided by w square minus p square. இதில் p is equal into w omega சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ tan inverse 1/0. ஸோ 1/0னா இன்ஃபினிட்டியாக மாறிடும். ஸோ tan inverse infinity equal to pi/2. ஸோ theta is equal into pi/2. ஸோ displacement lags. ஸோ இந்த லைன்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட். displacement lags by phase pi/2. ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் வந்து இருக்கும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில், அந்த பெண்ணில் மூமெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேஸ் 3. p greater than w. அப்போ இங்கே w is equal into pல சப்ஸ்டியூட் பண்ணலாம். a is equal into f divided by root of p square plus 4b square p square equal to f divided by root of p power 4. So a is approximately equal to f by p square, f divided by mp square. F is equal, small f is equal into f by m la, so adla condition. So theta is equal into tan inverse 2bp divided by omega square p square. Theta equal to tan inverse 2b by p minus, இப்போ tan inverse equal to minus 0 equal to pi. Theta equal to pi. So displacement lags. So இந்த லைனே வர displacement lags by phase pi. So that's all about second question.